ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு யானைன்னா ரொம்ப பிடிக்கும் தானே? அப்படிப்பட்ட யானைய உங்களுக்கு பார்க்கணுன்னா ரொம்ப பிடிக்கும் தானே? யானைய நான் தொட்டு பார்க்க போறேன், நான் பழங்கள் கொடுக்க போறேன், நான் காசு கொடுக்க போறேன்ட்டு எல்லாரும் ஜாலியா ஓடி போவீங்க தானே? அப்படிப்பட்ட யானையோட எடை எவ்வளோன்னு ஒரு கேள்வி வந்துச்சு. சரி, யானையோட எடை எவ்வளோன்ட்டு ஒரு கதை பார்க்கமா? சஞ்சு, சரண் என்று ஒரு 2 நண்பர்கள் இருந்தாங்க. சஞ்சு ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்துல சேர்ந்தவன். ஆனா நல்லா படிப்பான், நல்லா ஜெபிப்பான், புத்திசாலித்தனமா பேசுவான். நல்லா படிக்கின்ற சஞ்சு சரணுக்கு தெரியாத பாடங்களை கேட்டு படிப்பான். கணக்கு பாடத்தை ரொம்ப பொறுமையா சொல்லி கொடுப்பான். தெரியாத பாடத்தை நண்பர்களுக்கு கேட்டு படிக்கிறது தப்பே இல்லை. விடுமுறை நாட்கள்ல மைதானத்துல சேர்ந்து விளையாடும்போது தண்டாரம் அடிக்கிற சத்தத்தை கேட்டாங்க. என்ன திரும்ப சொன்னாங்க? யானையோட இலைய சொல்றவங்களுக்கு ராஜா தகுந்த பரிசு கொடுப்பாங்க. அப்படியே சொல்லி கொண்டு போனாரு ஒருத்தர். உடனே சரண் சொன்னா, ஏய் சஞ்சு, நீதான் புத்திசாலியடா, கண்டிப்பா சொல்லிடுவ, வா போய் நம்ம ராஜாட்ட போய் சொல்லுவோம் அப்படின்னு சரண் கூப்பிட்டுட்டு போனான். ராஜா முன்னாடி போய் 2 பேரும் சொன்னாங்க. ஊரெல்லாம் இதைய பத்தி பேசிட்டு இருந்தாங்க. அப்ப ராஜா கிட்ட சஞ்சு சொன்னா, ராஜா, அந்த யானையோட எடையை நான் சொல்றேன். அந்த யானை ஏறுற அளவுக்கு பெரிய படகு ஒன்று எனக்கு தேவைப்படுது. அந்த படகோட நீங்க ஆற்றங்கரைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆத்துக்கு போயிட்டான். அங்க போனா நிறைய பேர் கூடி இருந்தாங்க. ராஜா எதுக்கு படகு கொண்டு வர சொன்னான், என்ன செய்ய போறான் அப்படின்னு சொல்லி, சரி அப்படின்ட்டு பெரிய படகு ஒன்று எடுத்துட்டு போவோன்னு சொன்னாரு. எடுத்துட்டு வந்த படகுல யானைய ஏத்த சொன்னான். யானைய ஏத்துனதுக்கு அப்புறம் தண்ணிக்குள்ள எவ்வளவு முங்குச்சோ நல்ல கோடு போட்டுட்டான். கோடு போட்டுட்டு யானைய கீழே இருக்க சொல்லிட்டான். மறுபடியும் அந்த படகுலயே எல்லாத்தையும் ஏத்த சொன்னான். அந்த கல்லு யானை முங்குற அளவுக்கு கோடு போட்டாங்களா, அந்த அளவுக்கு கற்கள் எல்லாம் குவிக்க சொன்னான். இப்ப அந்த கற்கள் எல்லாம் கீழே கொட்டி தராசுல வச்சு நிறுத்து, இவ்வளவுதான் ராஜா யானையோட எடை அப்படின்னு ராஜாட்ட பதில் சொல்லிட்டான். எல்லாரும் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. சிறுவனா இருக்கிற உனக்கு இவ்வளவு ஞானமா என்று சொல்லி பாராட்டினாங்க. அது மட்டும் இல்ல, அங்க குடும்ப சூழ்நிலைய அறிந்து மன்னர் தகுந்த பரிசுகளையும் அளித்தாரு. என்ன குட்டிச்சலங்களே, ஞானமே இல்ல, படிப்புல ரொம்ப பின்தங்கியிருக்கேன், கவலையோடு இருக்கீங்களா? கவலைப்படாதீங்க, ஏசப்பா தான் ஞானத்தை கொடுக்க முடியும். ஏசப்பாட்ட கேட்டு அதை பெற்றுக்கொள்ள ஆசையா இருக்கீங்களா? பிறகு என்ன, நம்ம முழங்கால் போட்டு ஜெபிக்கும் போது ஏசப்பா நம்மளுக்கு ஞானத்தை கொடுப்பாங்க. இன்னைக்கு ஏசப்பாட்ட கேட்பீங்களா? இப்ப நம்ம ஒரு வசனம் கேட்டுக்குமா? கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயிலிருந்து அறிவும் புத்தியும் வரும். நீதிமொழிகள் 2:6. இப்போ ஒரு பாட்டு கத்துக்குமா? ஞானம் வேணுமா தம்பி, ஞானம் வேணுமா, ஞானம் வேணுமா தங்கை, ஞானம் வேணுமா, ஞானம் வேணுமா தம்பி, ஞானம் வேணுமா, ஞானம் வேணுமா தங்கை, ஞானம் வேணுமா. ஆஸ்திய கேட்கல, அந்தஸ்த கேட்கல, சொத்த கேட்கல, சொகத்த கேட்கல. ஆஸ்திய கேட்கல, அந்தஸ்த கேட்கல, சொத்த கேட்கல, சொகத்த கேட்கல. ஞானத்தை கேட்டார் சாலமோன், ஞானத்தை கேட்டா, கேளாத பிளஸ்ஸிங்கையும் பெற்று கொண்டாரே. ஞானத்தை கேட்டா சாலமோன், ஞானத்தை கேட்டா, கேளாத பிளஸ்ஸிங்கையும் பெற்று கொண்டாரே. ஓகே குட்டீஸ், பாய்.